முடிஞ்சுது. நான் வந்தேன்னா அங்கே பெரிய அவமானமாக போயிடும். ரிவேஸ் கீரை போடு அப்படின்ட்டு இவர் என்னன்னு இருக்கலாம், போயிருக்கலாம். அவர் மனிதன் அல்ல. நீங்களும் நானும் வணங்குற தெய்வம் மனிதன் அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம வணங்குற தெய்வம் காது கேட்காத தெய்வம் அல்ல, பேசக்கூடாத தெய்வம் அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பேசுகிற ஆண்டவர், கேட்கிற ஆண்டவர், செயல்படுகிற ஆண்டவர், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் நானும் வணங்குற தெய்வம் என் கண்ணீரை பார்க்கிற தெய்வம், நான் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தெய்வம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உடனே ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தால கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நீ துர்ச்செய்தியை கேட்கறதுனால, கெட்ட செய்தி கேட்கறதுனால நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எஸ், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும். ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, பலவீனங்களை குறித்து பயப்படாதீங்க. வாழ்க்கையில் இழப்பு, பயப்படாத. சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சு பாஸ்டர், ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது, ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்குது, பல்ஸ் வேற ஏறுது இறங்குது, சுகர் வேற ஏறுது இறங்குது, என்னமோ பண்ணுது, கேட்குது, திக்கு 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 திக்குன்னு அடிச்சுக்குதான். கர்த்தர் நல்லவர் உன்னோடு இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார். இரவானாலும் பகலானாலும் உன் ஜீவனை காப்பாற்றுகிற ஆண்டவர், உனக்கு துணை நிற்கிற ஆண்டவர் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னோடு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாரு உன் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து, யாரு உன்னை குறித்து, உன் ஃபேமிலி குறித்து, இயேசுப்பா குறித்து கேவலமாக அவமானம் பேசினாலும் சோர்ந்து போகாத, பயப்படாதரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பலவீனத்தை மாற்ற நிச்சயம் அவர் வருவார். அவர் உன் வீட்டில், உன் சரீரத்தில் அற்புதங்களை செய்தே தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை. முதலாவது, எனக்கு அருமையான எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. ரெண்டாவது, உங்கள் பலவீனம் குறித்து பயப்படாதீங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பலவீனம் உங்களால் தாங்க முடியலையா, வலி தாங்க முடியல, ரெண்டு கையை உங்கள் இருதயத்தின் மேலே வைத்து, ஏசப்பா உன் தழும்புகளால் குணமான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை சொல்லு, நான் குணமாவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர், இன்றைக்கு என் பலவீனத்தை மாற்ற உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசமான அறிக்கைகளை இடுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஏன்னா யாத்திராகமம் 23 25 26 சொல்லுகிறது, அவர்